அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிய வளைகுடா நாடுகள். சவுதி அறிவிப்பால் ட்ரம்ப் ஷாக். துணை நிற்கும் ரஷ்யா. நடைபெறும் மக்கள் போராட்டங்களுக்கு மத்தியில் அமெரிக்க ராணுவ தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவது ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளின் அமைதியை கெடுக்கும் விஷயமாக உள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடும் வகையில் வளைகுடா நாடுகள் அடுத்தடுத்து முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. இன்று மாலை வெளியான முக்கிய அறிவிப்பில் ஈரான் நாட்டை தாக்க நினைத்தால் அமெரிக்க விமானங்களுக்கு சவுதி வான்பரப்பு இராணுவ தளங்களை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று சவுதி அரேபியா தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் தெரிவித்துள்ளது. இதை சவுதி அரேபியா அரசு தரப்பில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தனது நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது மத்திய கிழக்கில் புதிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. சவுதி அரேபியா தலைமையில் தற்போது கத்தார் மற்றும் ஓமன் இணைந்து அமெரிக்கா ஈரான் மீது இராணுவ தாக்குதல் நடத்தக்கூடாது என்று வலியுறுத்தி வருகின்றன. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஜனவரி 13 அன்று வெளியிட்ட தகவலின்படி வளைகுடா நாடுகள் ட்ரம்ப் நிர்வாகத்திடம் தாக்குதல் திட்டங்களை கைவிடுமாறு அறிவுறுத்தியுள்ளது. ட்ரம்ப் நேற்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானியர்களை தொடர்ந்து போராடுமாறு வலியுறுத்தியுள்ளார். உங்களுக்கான உதவி வருகிறது என்று பதிவிட்டுள்ளார். இதற்கு மத்தியில்தான் வளைகுடா நாடுகள் ட்ரம்ப் நிர்வாகத்தை ஈரானில் தாக்குதல் நடத்தக்கூடாது என அடுத்தடுத்து கோரிக்கையை விடுத்து வருகின்றன. ஈரான் மக்கள் போராட்டம் குறித்து வளைகுடா நாடுகள் தொடர்ந்து அமைதி காத்து வந்த நிலையிலும் அமெரிக்கா இந்த போராட்டத்திற்கு சப்போர்ட் செய்து வருகிறது. ஆனால் அமெரிக்காவின் தலையீடு மூலம் ஈரான் நாட்டில் ஆட்சி மாற்றம் நடந்தால் கச்சா எண்ணெய் சந்தையை கடுமையாக பாதிக்கும் என்று வளைகுடா நாடுகள் அஞ்சுகின்றன. இது அமெரிக்க பொருளாதாரத்திற்கும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று வளைகுடா அதிகாரிகள் அமெரிக்க அரசுக்கு தெரிவித்துள்ளனர். முக்கியமாக இந்த தாக்குதல் வளைகுடா பிராந்தியத்தில் எதிர்பாராத விளைவுகள் ஏற்படும் அச்சம் வளைகுடா நாடுகளுக்கு உள்ளது. கத்தார் அரசு அமெரிக்கா ஈரான் இடையே இராணுவ மோதல் ஏற்பட்டால் வளைகுடா பிராந்தியத்துக்கு பேரழிவு ஏற்படும் என்று செவ்வாய்க்கிழமை எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கத்தார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மஜீத் அல் அன்சாரி கூறுகையில், எந்த ஒரு போர் தாக்குதல் நடந்தாலும் இப்பிராந்தியத்தை தாண்டி பெரிய அளவிலான பேரழிவு சர்வதேச அளவில் ஏற்படுத்தும். அதை முடிந்தவரை தவிர்க்க விரும்புகிறோம் என கூறினார். இந்த நிலையில் புதன்கிழமை வெளியான தகவலின்படி கத்தாரில் உள்ள அல் உதைத் விமான தளத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ ஊழியர்கள் இன்று மாலைக்குள் வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வளைகுடா நாடுகளைப் போல் ரஷ்யாவும் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்காவின் இராணுவ தாக்குதல் அச்சுறுத்தல்களை முற்றிலும் ஏற்க முடியாதவை என்று ரஷ்யா கடுமையாக கண்டித்துள்ளது. ஈரான் அரசியலில் அமெரிக்காவின் தலையீடு அழிவை ஏற்படுத்தும் முயற்சி என்று ரஷ்யா விமர்சித்துள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சக அறிக்கையில் அமெரிக்கா மத்திய கிழக்கில் ஏற்படுத்தும் ஆபத்தான செயல்களுக்கு கட்டாயம் பின்விளைவுகள் இருக்கும் என்பதை உணர வேண்டும் என்று எச்சரித்துள்ளது. இந்த எச்சரிக்கைகள் உலக எண்ணெய் சந்தை மற்றும் பொருளாதார வளர்ச்சி குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான வளைகுடா நாடுகளின் நிலைப்பாடு அமெரிக்காவின் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும்.